வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் வருண் நடித்துள்ள ஜோஸ்வா வெற்றி நடை போடுகிறது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டி சீரிஸ் அண்ட் ருக்ஸ் மீடியா பிரசன்ஸ் அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்லக்கூடிய இந்த குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார்? வெறும் ராசிகளுக்கு மட்டும் இந்த பலன்களை கொடுப்பாரா, இல்லை பொதுவாக உலக அளவில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? குரு பகவானினுடைய மாற்றம் உலக அளவில் நிச்சயமாக பல மாற்றங்களை கொடுக்கும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட மாற்றங்களை உலக அளவில் கொடுக்கக்கூடும். நமக்கும் பார்த்திங்கன்னா, இந்தியாவை பொறுத்த மட்டும் நமக்கு தேர்தல்கள் வரப்போகுது. இது மட்டும் அல்லாமல் அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குரு பெயர்ச்சியினுடைய மாற்றத்தில் பெரிய பங்கு வகிக்கும். கிரகங்களில் குரு பகவானும் சனி பகவானும் உலக அளவில் நிறைய மாற்றங்களை கொடுப்பார். இப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய இந்த சித்திர வருட பிறப்பும் சூரிய பகவான் நமக்கு மேஷ ராசியில் உச்சபலம் பெற்று இருக்க போகிறார். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்கு செல்லக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி அரசியல் தலைவர்களுக்கும் அரசியலில் பல மாற்றங்களை கொண்டு வரும். அரசியல் தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் முக்கிய தலைவர்கள், இல்லை அரசியலில் பேசப்படக்கூடிய உலக அளவில் முக்கிய பிரமுகர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகளும், மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் படிப்பு சம்பந்தப்பட்ட கல்வித்துறையில் பல மாற்றங்களும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு சில மாற்றங்களை பொருளாதார ரீதியாகவும் மக்களுக்கு கொடுக்கும். நமக்கு இந்த இந்திய தேசம் மற்றும் நம்மளுடைய தமிழ்நாடு பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் ஏற்றங்கள் நிறையா இருக்கும். பல புதிய தொழிற்சாலை அமைப்புகளும் பல புதிய தொழில்நுட்பங்களும் நமக்கு வரக்கூடும். மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியாவில் நல்ல பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் வரும். புதிய விஞ்ஞானிகள் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி கொடுக்கும். எப்படி இன்றைக்கி உலக தரத்தில் நமக்கு விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம முதன்மை பெற்றிருக்கிறோமோ, அது இந்த குரு பெயர்ச்சியானது நமக்கு இன்னும் உலக தரத்தில் நமக்கு ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய விஞ்ஞானிகள் உலக அளவில் நமக்கு பேரு புகழை தரக்கூடியது, நம்மளுடைய நாட்டின் பெருமை வரக்கூடும். அடுத்ததாக ஆலயங்கள் சம்பந்தப்பட்டது, அப்புறம் பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த புனித யாத்திரை இந்த வருடத்தில் எப்பொழுதுமே நமக்கு நார்தன் சைடு ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும். அதே போல் இந்த இடத்துல ஒரு ஹரித்வார் போகிற ஒரு யாத்திரைகள், இல்லைன்னா வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய யாத்ரா பத்ரிநாத், கேதார்நாத், இது நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு பொதுவாக உலகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நோய் அப்படிங்கிறது குறைவாகவும் மக்களுக்கு நல்ல பொருளாதாரமும் ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான ஒரு உலகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் கூட, அரசாங்கம், அரசியல் தலைவர்கள் இதில் சம்பந்தப்பட்டதில் நம்ம பல மாற்றங்களையும், அரசியல் தலைவர்களுக்கான உடல் ஆரோக்கிய குறைபாடுகளையும் இந்த குரு பெயர்ச்சியில் நாம் பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு தான் குரு பகவான் வருகிறார். ஸோ ஜென்மத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவானின் சஞ்சாரம் இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் ரிஷபராசி நேயர்கள் எந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வேலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று, உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கலாம், இல்லை ஒரு ரொம்ப முக்கியமான பதவியில் இருக்கும், நம்ம கையெழுத்து போடுறது, நம்மளுடைய கையெழுத்து அவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொன்னால் அவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. குறிப்பாக வங்கியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கடன் கொடுக்கறது, யாருக்கு லோன் தரணும், இல்லை உங்களால் கட்ட முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா குரு பகவான் 1 வருட காலம் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்க போகிறார்.
சனி பகவான் அடுத்த 1.5 வருட ஆண்டு காலம் நமக்கு இருக்கிறார். அதனால் எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லைன்னா நமக்கு ஏற்கனவே வழக்குகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம கவனமாக இருக்க வேண்டும். 2வது, என்ன நன்மைகள் இந்த குரு பகவான் நமக்கு கொடுப்பார் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நமக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ் எல்லாம் தடையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை இவர் உருவாக்கி கொடுப்பார். இது எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம்? இந்த வருடத்தினுடைய இறுதி நவம்பர், டிசம்பர் இல்லை நெக்ஸ்ட் 2025 பிகினிங் மந்த்ஸில் நம்ம இதையெல்லாம் எதிர்பார்க்கலாம். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படின்னா 50% நல்ல பலன்கள் இருக்கும், 50% கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். திருமண யோகங்கள் எப்படி இருக்கும்? காதல் வாழ்க்கை, திருமணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சில பேருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகக்கூடிய இது நாள் வரைக்கும் இருந்தது. இந்த வீட்டில் எனக்கு ஒத்துக்கிட்டாங்க, இது வரைக்கும் எனக்கு ஒத்துக்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் லவ் மேரேஜ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் திட்டிட்டு வெளியில் போயிட்டு நம்ம திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5ல் இருக்கக்கூடிய கேது பகவான் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல சந்தோஷங்கள் இருக்கும், குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த குரு பகவான் இது வரைக்கும் விரயத்தில் இருந்து நமக்கு நிறைய பண விரயங்களை கொடுத்த இந்த காலகட்டமானது குரு நமக்கு ஜென்மத்தில் வரார் இல்லையா? ஸோ லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நமக்கு நிறையா பணங்காசை அள்ளி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும். பங்கு சந்தை முதலீடுகள், தங்கம் வெள்ளி வாங்குவது, இல்லை நான் லேண்டு வாங்குகிறேன், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஸோ பெண்கள் ரிஷபராசியில் இருக்கிறவங்க நகை சீட்டு போடுறது, இல்லை நான் எனக்கு வீட்டுக்கு தெரியாமல் நான் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். குழந்தைங்களுக்கு பொதுவாக படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கொஞ்சம் மனசில் அந்த போராட்டங்கள் இல்லைன்னா ஒரு சார்ட் ஆஃப் டிப்ரெஷன், இது எல்லாம் இந்த சனி பகவானால் வரக்கூடியதாக இருக்கும். அதனால் கவனக்குறைவு இருக்கிறவங்க விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறது, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுறது, இது எல்லாமே நமக்கு நம்மளுடைய மெமரியை இன்க்ரீஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த வேலைக்கு செல்பவர்கள், நான் வேறு வேலை மாற்றலான் இருக்கேன், எனக்கு பாஸோட பிரச்சனை, இல்லை எனக்கு கீழே இருக்கிறவங்க ஒத்து போக மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வேலை மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். இருந்தாலும் அந்த வருடத்தினுடைய முடிவில் தான் உங்களுக்கு அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கும். முயற்சிகளை இப்பொழுது செய்தால் நமக்கு நல்ல முடிவுகள் இந்த வருடத்தின் இறுதியில் நம்ம பெறலாம். ஸோ ரிஷபராசி நேயர்கள் என்ன பரிகாரங்கள் செய்யலாம்? வியாழக்கிழமை தோறும் காலையில் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்குள் இருக்கக்கூடிய அந்த குரு ஹோரையில் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடுகளும் மௌன விரதம் இருப்பதும் ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 1 hour நம்ம 6 to 7 யார்கிட்டையுமே பேசாமல் குருவுக்கான ஒரு சிறந்த பரிகாரங்கிறது மௌனம் தான். இந்த மௌன விரதத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ரிஷபராசி நேயர்களுக்கு வேறு எந்த பரிகாரங்களுமே தேவையில்லை. ஒரு முறை மந்திராலயம் சென்று நம்ம ராகவேந்திரர் சுவாமியின் வழிபாடுகளோ அல்லது சித்தர் பீடங்களுக்கு பௌர்ணமி தினங்களில் சென்று இரவு தங்கிவிட்டு நம்ம அன்னதானங்கள் செய்தாலும் நல்ல பலன்களை பார்க்கலாம். வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் வருண் நடித்துள்ள ஜோஸ்வா வெற்றி நடை போடுகிறது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டி சீரிஸ் அண்ட் ருக்ஸ் மீடியா பிரசன்ஸ் அர்ஜுன் தாஸ் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் நடிப்பில் ஓர் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.